எங்க கார்த்திகோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். உடனே நம்ம நடேசனும் பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கிட்ட, ஆமா நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், எதுக்கு உலக ஒண்ணு இல்லாத விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்ன நிச்சயத்தை கலைக்கிறதுக்காக ஐடியா போடுறியா? உடனே அவங்க தங்கச்சியும் பாத்தீங்கன்னா, ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு, அண்ணன் பையனாச்சே அதனால அக்கறையில பேசுனேன்னு சொன்னா, ஆமா உன் அக்கறை மண்ணாங்கட்டி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, சரி நான் என் வீட்டு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கட்டலான்னு நினைக்கிறேன், உன் நிலத்துல இருந்து ஒரு 2 அடி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எனது 2 அடியா 2 சென்டிமீட்டர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான். உடனே நடேசனும், இதுதான் நீ சும்மா அக்கறை புண்ணாக்குன்னு பேசிட்டு இருக்காது, சரி வந்தோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி பிடிச்சி திட்டுவாங்க. அப்புறம் என்ன நம்ம சந்தாவோட குடும்பமும் நம்ம நடேசன் அவங்களோட குடும்பமும் பாத்தீங்கன்னா தட்டை மாத்திக்குவாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை ஒரு செப்டம்பர் 5 வச்சுக்கலாம்னு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன நிச்சயம் முடிஞ்சிட்டு இதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம கார்த்திகம் பாத்தீங்கன்னா சேரனும் சந்தாவையும் குறுன்னு பாக்குறத நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டு சோழன் கிட்ட சொல்லியிருந்தான். உடனே நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா இந்த அத்தை வேற ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, கொஞ்சம் நம்ம விட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம கதையை முடிச்சிருவாங்க, நம்ம பார்த்து உஷாரா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கிட்ட சொல்லுவாங்க.